என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை நான் தந்து விட்டே, உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. என்னால் ஒன்றும் கூடாது என்று என்னையே நான் தந்து விட்டேன். அநேக வழியில நமக்கு முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அநேக வேளையில நம்ம முடியாதுன்னு ஒத்துக்கொள்ள மாட்டோம். எப்படி ஆகிலும் நம்முடைய மாம்ச பலத்துல, நம்முடைய மாம்ச ஞானத்துல, நம்முடைய உலக அறிவை வைத்து, நம்முடைய அனுபவத்தை வைத்து எப்படி ஆகிலும் அதை கரை சேர்த்துறணும், அதை முடிச்சிடணும் நம்ம எவ்வளவோ முயற்சி பண்றோம். ஆனால் நமக்கு ஒரு வந்தடையத்தக்க ஒரு கண்மலை இருக்கிறார்ன்றதை நம்ம அநேக வேளை மறந்து போறோம். நமக்கு கிடைத்த கடந்த கால வெற்றிகளை நம்ம கருத்துல கொண்டுட்டு கர்த்தர் தான் அதை எனக்காக செய்தார் என்றதையே நம்பாம நம்ம அநேக வேளையில இனி வரும் காரியங்களை நானே பார்த்து கொள்வேன் என்ற நிலையில நம்ம மாம்சத்தில் இறங்கி அநேக வேளை முன்னார போயிடுறோம். இந்த சோதனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. எரிகோ என்கிற மிகுந்த அரணிப்பான ஒரு நகரத்தை வெறுமனே சுற்றி வந்தே அவங்க அந்த மதில்கள் எல்லாம் உடைந்து அந்த எரிகோவை அவர்கள் சுதந்தரித்த அனுபவம் அவங்களுக்கு இருந்தது. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆயி பட்டணத்துல நாம ரொம்ப எளிதா போய் இதை சுதந்தரிக்கலாம், நமக்கு பலன் இருக்கு, சத்துவம் இருக்கு, படம் இருக்கு, பட்டயம் இருக்கு. நேரா போனாங்க. வேதம் சொல்ல விரட்டி அடிக்கப்பட்டாங்க, சிலர் மரித்து போனாங்க. ஒரு பெரிய வெட்கமும் தோல்வியும் அவர்களுக்கு வந்தது. ஆனால் தாவீதை நீங்க பார்ப்பீங்களானா, கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது சவுல் அவனுக்கு இலவசமாக கொடுத்த பட்டயத்தை அவன் நம்பல, கேடகத்தை நம்பல, தலைச்சீராவை நம்பல. ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என் தேவன் தப்புவித்தார், அதே தேவனையே நான் நம்பி இந்த கோலியாத்தையும் சந்திக்க போறேன், அவனை என்னுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பா என்று சொன்னார். தனக்கு கிடைத்த கடந்த கால வெற்றியை வைத்துக் கொண்டு அவனுக்கு முன்னால இருக்கிற சவால்களை அவன் சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் வரல, துணிச்சல் வரல. எல்லாவற்றிலேயும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவேன் என்று முன்னால போனா எந்த மனிதனாலும் வீழ்த்த முடியாத ஒரு பெரிய ராட்சதனை கூட கர்த்தர் தரை மட்டும் தாழ்த்தினார். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி வந்த உடனே நாம தேவனை மறந்து
நம்முடைய மாம்சத்தை சார்ந்து முன்னால போகிறத கர்த்தர் விரும்பல. உம்மையே நான் சார்ந்து கொள்வேன். ஒவ்வொரு நாளும் ஒன்றே ஒன்றை சொல்லுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால தான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் எல் ஷடாய், சர்வ வல்லவர், எல்லாம் செய்பவர். இந்த பாடலுடைய 2வது சரணத்தை நாம் உண்மையாக அந்த அர்த்தத்தோடு, உம்மையே நான் சார்ந்து கொள்ளுவேன், உம்மையே நான் பார்ப்பேன், நீரே எனக்காக எல்லாவற்றையும் செய்வீர் என்கிற யெகோவா ஈரே என்று நான் நம்புவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க இன்றைய காலையில, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய்